கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே இன்னு. முதல் ஆழ்வாரான பொய்கை ஆழ்வாருடைய முதல் திருவந்தாதியில் முதல் பாடல் இது. ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்களான 4000 திவ்ய பிரபந்தங்கள், அது அனைத்துக்குமே முதல் பாடல் இதுதான். அப்ப எவ்வளவு பெருமை இருக்க வேண்டும்? 4000 பாடல்களுக்கும் முதல் பாடல் இது. ஆழ்வார் விளக்கேற்றுகிறார். வையன் தகழியா இவ்வுலகத்தையே அகல் விளக்காக வைத்து, வார்கடலே நெய்யாக கடலையே கொண்டு வந்து நெய்யாகச் சேர்த்து, வெய்ய கதிரோன் விளக்காக சூரியனையே கொண்டு வந்து திரியாக வைத்து, வையன் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை. சிவந்திருக்கிற சுதர்சன சக்கரத்தையும் சிவந்த திருவடிகளையும் உடையவனான் எம்பெருமான் அடிக்கே, அந்த திருவடிக்கே, திருமாலின் திருவடிக்கே 100 பாசுரங்களாய் முதல் திருவந்தாதி என்னும் பாமாலையைச் சூட்டுகிறேன் என்று பொய்கையாழ்வார் பாட ஆரம்பித்தார். அவர் ஓர் விளக்கேற்றினார். அடுத்தாழ்வார் பூதத்தாழ்வார் விளக்கேற்றினார். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்த இடுதிரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் ஞானத் தமிழ் புரிந்த நான். தமிழன் நான், பெருந்தமிழன் நல்லேன், தமிழில் வேதப் பொருட்களை கூற வந்தேன். 2ஆம் திருவந்தாதி 100 பாசுரங்கள் பாடினார். அவரும் விளக்கேற்றுகிறார். அன்பே தகழியா, பெருமானிடத்தில் அன்பு இருக்கிறதே, அதையே கொண்டு வந்து அகல் விளக்காக வைத்து, ஆர்வமே நெய்யாக அவனை குறித்த ஆர்வம் அடைய வேண்டும்ங்கிற ஆவல் அதையே நெய்யாக இட்டு, இன்புருகு சிந்தை இடு திரியா அவன் நினைத்த மாத்திரத்தில் உள்ளம் உருகுகிறதே, அந்த உருகுகதலையே கொண்டு வந்து திரியாக வைத்து, அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்த இடுதிரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு. மறுபடியும் மற்றொரு சுடர் விளக்கேற்றினார். ஓர்புறம் பொய்கைப்பிரானின் சுடர் விளக்கு, மற்றொரு புறம் பூதத்தாழ்வாரின் சுடர் விளக்கு. இந்த சுடர் விளக்கின் ஒளியிலே நேரே பெருமான் திருக்கோவலூர் ஆயன் காட்சி கொடுத்தான். நடுநாட்டு திருப்பதிகள் 2. திருக்கோவலூர் ஒரு திவதேசம் திருவிக்கிரம பெருமாள் திருத்தலம், மற்றொரு பக்கம் திருவகீந்திரபுரம், கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற திருவகீந்திரபுரம். மலைக்கு மேலே ஹயக்ரீவ பெருமானும், கீழே தாச சத்தியனாய் அடியார்க்கு மெய்யனாக தெய்வநாதனும் இருவரும் சேவை சாதிக்கிற இடம். இப்ப நாடி என் கதை சொல்லிட்டு இருக்கிறது திருக்கோவலூரை பற்றி. முதல் 2 ஆழ்வார்களும் மிருகண்டு மகர்ஷியனுடைய ஆசிரமத்தின் இடைக்கழியிலே விளக்கேற்றினார்கள். இந்த 2 பேர் ஏற்றின விளக்கில் 3ஆவது ஆழ்வார் பெருமானை கண்டார். அவர்தான் பேயாழ்வார். மயிலாப்பூரிலே உயர்ந்த ஐப்பசி மாசம் சதய நட்சத்திரத்திலே அவதரித்த பேயாழ்வார் கண்டார். என்னன்னுட்டு திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழுமருக்கண் அனிரமும் கண்டேன் செருக்களரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கங் கை கண்டேன் என் ஆழிவண்ணன் பால். ஆழிவண்ணன் எம்பெருமான் கடல் போன்ற கரு நீல மேகத்தை போன்ற கருத்தவன், கண்ணன் என்னும் கருந்தெய்வம். அந்த கண்ணனிடத்தே திருக்கண்டேன், திருமார்பில் நாச்சியாரை சேவித்தேன், திகழுமருக்கன் அணிநிறமும் கண்டேன், செருக்களரும் பொன்னாழி கண்டேன், வலக்கையில் இருக்கிற சுதர்சன சக்கரத்தை சேவித்தேன், புரிசங்கங் கை கண்டேன், இடது கையில் சங்கத்தை சேவித்தேன். ஓர் புறம் சூரியனைப் போல் ஒளி, மற்றொரு புறம் சந்திரனைப் போன்ற பால் ஒளி, இந்த பக்கத்திலே ஒளி மின்னலப் போன்ற ஒளி, இந்த பக்கத்திலே இடி இடிக்கிறார் போலே உயர்ந்த ஒலி. இப்படி ஒலியோடே சூரிய சந்திரர்களை கையிலே பிடித்து கொண்ட உயர்ந்த நெடும் குன்றத்தை போன்ற திருமாலை கண்டேன். கண்டுட்டார் ஆழ்வார். அப்ப இருவர் விளக்கேற்ற ஒருவர் கண்டார். விளக்கேற்றினாலே இருட்டு விலகும். இருட்டு விலகிறதனால் வெளியிருட்டு விலகுவது மட்டுமல்ல, உள்ளிருட்டு அஞ்ஞானமாகிற இருட்டு விலக வேண்டும். அதுக்குத்தான் இவ்வாழ்வார்கள் விளக்கேற்றினார்கள். இப்ப நாம கொண்டாடிட்டு இருக்கிறதே கார்த்திகை பண்டிகை. கார்த்திகை மாசத்தில் பௌர்ணமி திதியில் கார்த்திகை பண்டிகை கொண்டாடப்படுகிறது. வரிசையா விளக்கேற்றுறோம். தீபாவளி தீப ஆவளி, ஆவளினா வரிசை, தீபாவளினா விளக்கு வரிசை. விளக்க வரிசையா ஏற்றி வைக்கிறோம். தீபாவளி பண்டிகை பட்டாசெல்லாம் வெடிக்கிறோம், விளக்கேற்றி வைக்கிறோம், புத்தாடை புனைகிறோம், பக்ஷணம் பண்றோம், இனிப்பெல்லாம் சாப்பிட்றோம், பெரியோர்களை வணங்குறோம், பெருமாளுக்கு ஆராதனம் பண்றோம், ஓஹோன்னு கொண்டாடுறோம். அதே போலத்தான் இப்ப கார்த்திகை. தீபாவளியை விட இந்த கார்த்திகை பண்டிகை ஏத்த என்னன்னா, இதுக்கு பக்கத்திலே இதுல தான் 2 ஆழ்வார்கள் அவதரித்தார்கள்.
கார்த்திகை மாசம் ரோகிணி நட்சத்திரம், திருப்பாணாழ்வாருடைய அவதாரம். உறையூர்ங்கிற நிச்சுளாபுரி திருவரங்கத்துக்கு பக்கத்துல இருக்கு. அங்கதான் 9வது ஆழ்வார் பிறந்தார். அமலநாதி பிரான்னு 10 பாடல்கள் பாடினார். கடைசி ஆழ்வார் 10வது ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். அவர் கார்த்திகையில் கார்த்திக நாளே பிறந்தார். கார்த்திகை மாசம் கிருத்திகா நட்சத்திரத்திலே திருமங்கை ஆழ்வாருடைய அவதாரம். மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் 6 அங்கங்கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திக நாள். இப்ப நாம எல்லாம் கார்த்திகை கொண்டாடிட்டு இருக்கிற சமயம் இல்லையோ, கார்த்திகையில் கிருத்திகா நட்சத்திரத்திலே பிறந்த திருமங்கை ஆழ்வாருக்கு பல்லாண்டு பாட வேண்டும். 6 பிரபந்தங்கள் பாடியிருக்கார். திருமங்கை ஆழ்வார் வேறாரும் இல்லை, அவரேதான் நம்பிள்ளைங்கிற ஆச்சாரியனாக பிறந்தார். அவருக்கு கலிகன்னிதாசர், இந்த கலியையே முடிக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த பாடல்கள் பாடினவர் திருமங்கை ஆழ்வார். அவர் திரும்ப பிறந்தார் போலே நம்பிள்ளை பிறந்து நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு ஈடு 36,000 படிங்கிற உயர்ந்த உரை எழுதியுள்ளார். கார்த்திகை பண்டிகைனால எல்லாருக்கும் கோலாகலம்தான். வரிசையா விளக்கேத்துவோம். கோவில்ல திருக்கார்த்திகைக்கு விளக்கேத்துறது எவ்வளவு நல்ல பண்டிகை. இன்னைக்கும் திருவரங்கத்தில் கார்த்திகை பண்டிகை அன்னைக்கு பெருமான் நம்பெருமாள் புறப்பாடு கண்டருளுகிறார். ஸ்ரீரங்கம்னாலே ஒன்னொன்னும் புறப்பாட்டுக்குத்தானே வைபவம். அதுவும் பெருமாள் செங்கழ்நீர் திருவாசி என்னும் அழகிய வாகனத்தில், வாகனம்னா யானை வாகனம் குதிரை வாகனம்னு கேள்விப்பட்டிருக்கோம். சாதாரணமா பெருமான் தோழிக்கினியாலில் எழுந்துருளுவார். திருக்கார்த்திகை அன்னைக்கு சிறப்பு. செங்கழ்நீர் திருவாசி என்ன அழகான ஒரு ஜோடனை, செங்கழ்நீர் மலர்களாலே ஜோடிக்கப்பட்டு திருவாசி மேலே எழுந்துருள பண்ணி அதற்குள்ள பெருமாள் எழுந்துருளுகிறார். ஆரியபட்டால் வாசலில் பெருமாள் வெளியே எழுந்துருளுவதை சேவித்துக் கொள்ளுகிறோம். அங்கிருந்து புறப்பட்டு கார்த்திகை கோபுர வாசல் என்ன வாசல் இருக்கிறது. ஸ்ரீரங்கத்தில் ஒரு கோபுரத்துக்கு ஒரு பேர், ஒரு வாசலுக்கு ஒரு பேர். நம்ம தெற்க அம்மா மண்டபத்திலேருந்து பெரிய வீதியில போறோம். அம்மா மண்டபம் வீதியில போய் ரங்கா ரங்காங்கிற கோபுரத்தை அடையணும். அதுக்கு முன்னாடி ரொம்ப நெடுதுயர்ந்த கோபுரம். ரொம்ப நாள் முன்னாடி இந்த கோபுரம் இல்லை. ஆனால் ஸ்ரீமத் அஹோபில மடம் அதனுடைய 44வது பட்டம் ஜீயர் சுவாமி இந்த உயர்ந்த கோபுரத்தை கட்டி மகோபகாரம் செய்தார். அந்த கோபுரத்தை சேவிச்சுக்கிறோம். கோபுரத்தை போல சம்பிரதாயம் உயர்ந்து நிற்கிறது. நம்பெருமாள் அவ்வளவு உயர்ந்து நிற்கிறார். ரங்கவிலாஸ் மண்டபத்தை தாண்டுகிறோம். அங்கதான் திருப்பாணாழ்வார் சன்னதி, வீர ஆஞ்சநேயருக்கு சன்னதி. அங்கிருந்து தாண்டினோம்னால் நடுவுல போய் நிற்கிறோம். ஒரு பக்கத்துல சேவிச்சோம்னா ராமானுஜருடைய சன்னதி, பாஞ்சஜன்னை எவ்வளவு அழகா சங்கம் போட்டிருக்கா பாருங்க. இடதுபுறம் சேவித்தோம்னால் சுதர்சனாழ்வாருடைய சன்னதி. அங்க வாசல்ல பெரிய சக்கரம் வச்சிருக்கா. இந்த பக்கம் சக்கரம் சுதர்சனர், அந்த பக்கம் சங்கம் ராமானுஜர். இதுக்கு நடுவுல இருக்கக்கூடியது உயர்ந்த கார்த்திகை கோபுரம். கார்த்திகை கோபுரத்தின் வாசலில் தான் சொக்கப்பானை கொளுத்துவார்கள். கார்த்திகை பண்டிகைனாலே சொக்கப்பானை கட்டுறது வழக்கம். நடுவுல ஒரு தென்னை மரம், அதனுடைய தண்டு நடப்படும். அதை சுத்தி பாலகளெல்லாம் வைக்கிறார்கள். கீத்து வேய்ந்து முதல்ல கார்த்தால் அது ஏற்பாடு பண்றதே ஒரு அழகு. சாயங்காலம் சொக்கப்பானை சேவிக்க போறோம், திருக்கார்த்திகைக்கு பெருமாள் எழுந்துருள போறார், எல்லாரும் பட்டாசு போடுவா, இடவிளக்கு எடுக்க போறா, விளக்கேத்து இந்த இடத்துல திகுதிகுன்னு எரிய போறது, பெருமாள் அத்தனை அனுகிரகிக்க போறார். எல்லாருக்கும் ஆனந்தம். கார்த்தால் இதற்குரிய ஏற்பாடுகள்லாம் நடந்துரும். மாலை பெருமாள் புறப்பாடு கண்டருளுகிறார். ஆரியபட்டாள் வாசல்ல இருந்து வெளியில் எழுந்துள்ளார், சேவித்துக் கொள்ளுகிறோம். வீறு நடை போட்டு கொண்டு பெருமாளுக்கு 4 விதமா நடப்பர், 5வது விதமாகவும் நடப்பர். வெளியில புறப்படும் போதே சிங்கத்தை போல நடப்பார். நம்பெருமாள் சிங்கம் போல நடந்தால் அதில் பெருமிதம் தோற்றும், தேஜஸ் தோற்றும். எவ்வளவு ஒளி! சிங்கத்தினுடைய தேஜஸோட நடக்கிறார். புலி போல நடந்தால் கோபம் கொப்பளிக்கும். யானை போல நடந்தால் நான் தான் பெரிய பிராணி அப்படிங்கிற பெருமிதம் தோற்றும். ஒரு ஏறு காளமாட்ட போல நடந்தால் திமிரு தோற்றும். லோகத்துக்கே நாம தானே தலைவர். நாம் இட்ட சட்டத்துல தானே எல்லா பக்தர்களும் வாழ்கிறார்கள். யாருக்கு வேணும்னாலும் மோட்சம் கொடுக்கிறோமே என்ன அதுவும் தோற்றும். கடைசியாக ஒரு சர்ப்பத்தை போல தன்னுடைய ஆஸ்தானத்துக்குள்ள திரும்பி போறாரோ இல்லையோ, அப்ப சர்ப்பகதி பாம்பு புகுந்து போகுமா போலே செய்தார். அதை போல நடை நடந்து கொண்டு கார்த்திகை கோபுர வாசலுக்கு எழுந்துள்ளுகிறார். சொக்கப்பானையை கட்டாட்சிக்கிறார். அப்புறம் சற்றே தள்ளி ஒதுக்குப்புறமாக சுதர்சன சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு பக்கம் போய் எழுந்துருள் இருக்கிறார். சொக்கப்பானை இருமேல் தான் கொடுத்துப்படணும். திருக்கார்த்திகை அன்னைக்கு உத்தம நம்பி சுவாமி இடைவிளக்கெடுத்தல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. அந்த சுவாமிக்கு அதுக்குன்னு ஏற்பட்டிருக்கிற பிரபாவம். கையிலே இடைவிளக்கை ஏந்தி கொண்டு பெருமானை வணங்கி கொண்டே சுவாமிகளெல்லாம் எழுந்துருளுகிறார்கள். இப்ப விளக்கேத்தனமே
விளக்கேத்தி திகு திகு திகுன்னு அக்னி பகவான் நெருப்பாக எரிந்து அது ஓரொரு கட்டமா நெருப்பெரியும். எல்லாரும் ஜனங்கள் கூடி பார்த்துட்டு இருப்பா, எப்ப விளக்கேத்த போறா, எப்ப இது எரிய ஆரம்பிக்க போறது. அநேகமா இது மாசம் கார்த்திகை மாசமா, அதனால மழைக்காலமா இருக்கும். நம்ம தமிழகத்துக்கு ஐப்பசி கார்த்திகை தான் மழை பெய்யறது. மழை பெஞ்சு கொடுத்துன்னா இது எரியுமோ எரியாதோ, இந்த பாலைகள்லாம் நனைஞ்சு போயிருக்கேன். ஒன்றும் இல்லை, என்ன நனைஞ்சிருந்தாலும் என்னவா இருந்தாலும் அது நன்னா தான் எரியும். என்ன பெருமாள் எப்ப ஜோதிஷா இருக்காரே, சாஸ்திரம் சொல்றது நாராயண பரம்பிரம்ம தத்வன் நாராயண பரஹ நாராயணபுரோ ஜோதிஹி ஆத்மா நாராயண பரஹ. நாராயணனே ஜோதி, நம்பெருமாளே சோதி வடிவம். அந்த சோதி முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அந்த சோதி ஒரு பக்கம், இப்ப எரிஞ்சு விழப்போறதே இந்த சோதி மற்றொரு பக்கம். திகு திகு திகுன்னு மேல் நோக்கி எரியும். ஜனங்களெல்லாம் ஆஹா ரங்காரங்கா அப்படின்னு சொல்லி கொண்டு சேவிப்பார்கள். இதை கட்டாட்சித்து முடித்த பிற்பாடு இந்த ஒளிவிளக்கில் வெளியிருட்டும் தொலையட்டும் உள்ளிருட்டும் தொலையட்டும் என்று கார்த்திகை பண்டிகை அன்றைய தினம் நம்பெருமாள் கட்டாட்சிக்க சொக்கப்பானை கொடுத்தப்படும். இன்னைக்கு அதை சேவித்துக் கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. இன்னைக்கு கொண்டாடுறவா கொண்டாடட்டும், நாளை தினம் கொண்டாடுபவர்கள் கொண்டாடட்டும். கார்த்திகை பண்டிகைக்கு முக்கியத்துவம் என்ன? விளக்கு. விளக்கு இருள் போக்கும், இருளையே நீக்குகிறான், உள்ளிருட்டையும் சேர்த்து பகவான் போக்குகிறார். எம்பெருமான் உடனே அங்கிருந்து புறப்பட்டு வசந்த மண்டபம் இருக்கிற அந்த வழியாக சென்று நாச்சியார் சன்னதி வாசலுக்கு போய் அங்கிருந்து தன்னுடைய ஆஸ்தானத்துக்கு திரும்பி போவார். போன பிற்பாடு ஒரு நிகழ்ச்சி, ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை அடிப்படையாக கொண்டுதான் மேற்கொண்டு திருமொழி திருநாள், திருவாய்மொழி திருநாள், அத்தியன உற்சவம் எல்லாமே நடந்தது. அது எப்போங்கிறது அதற்குரிய வாய்ப்பு வரும்போது தெரிவிக்கிறேன். இப்போது ஞாபகத்துக்கு வச்சுக்க வேண்டியது, விளக்கு வேணும். விளக்கேற்றினாத்தான் இருள் விலகும். சூரிய ஒளி சிறந்த விளக்கு. அந்த விளக்கு நம்ம பேர்ல பட்டதென்னால் தேக ஆரோக்கியம் நன்னா இருக்கும். நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் ஒழியும், நோய் அத்தனையும் தொலைந்தே போகும். கீழே உங்க இடத்துல சொல்லியிருந்தேன், இந்த நோயெல்லாம் வருதே, இதுக்கு என்ன காரணங்கள் இருக்க முடியும்னா, முதல் காரணம் எல்லாரும் சுலபமா சொல்லிடுவா. இன்னைக்கு என்ன நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுறேனோ, பூர்வ ஜென்ம கர்மம் காரணம் சுவாமி. ரொம்ப சுலபமா முடிச்சிட்டோம். பூர்வ ஜென்மம் கர்மம் காரணம்னால் அப்ப பிறந்த போது என்ன உடல், என்ன பிறவி, யாருக்கு பிறக்க போறார், இதை போல ஜென்மத்தவனா கர்மங்கள் எல்லாம் முடிவு பண்ணலாமே தவிர அதுக்கு நித்தியப்படி நம்ம தும்மரமோ இருமரமோ இது எல்லாமே ஒன்னொன்னுத்துக்கு நம்ம கர்மத்தை தேடின்னு போக முடியுமா? வாஸ்தவம், கர்மம் தான் நம்முடைய பிறவியை முடிவு செய்கிறது. ஆனா அதற்கப்புறம் அப்பப்ப நேர நேர பண்ணா கைமேல் பலன் இல்லையா? ஒழுங்கா சாப்பிட்டேன், ஒழுங்கா தூங்கினேன், ஒழுங்கா உடற்பயிற்சி பண்ணேன், எவ்வளவு வேலையோ வேலையும் லைஃபையும் பேலன்ஸ்டா வச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் இருந்ததுனால் கண்டிப்பா ஆரோக்கியம் இருந்துதான் ஆகணும். இருக்கலாம், இதை தாண்டியும் இது எல்லாமே ஒழுங்கா இருந்தாலும் நான் என்னமோ படுறேன் சுவாமி, இது கண்ணுக்கு தெரிகிற காரணம் இல்லை, கண்ணுக்கு தெரியாத ஏதோ காரணம் இருக்கு, அதனாலதான் கர்மம்னு சொல்றேன். அநேகமா கண்ணுக்கு தெரியாத காரணம் இருக்காது, கண்ணுக்கு தெரிஞ்ச காரணம் தான் இருக்கும். ரொம்ப சுலபமா சிலது எல்லாத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணி விடலாம். சாப்பிட்ற உணவில் கட்டுப்பாடு இருந்தால் தேகாரோக்கியம் நன்னா இருக்கும். அவசர கனி உணவை தவிர்த்து விட வேண்டும். வயத்துல நின்று நல்லது பண்ணக்கூடிய உணவைத்தான் சாப்பிடணும். பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணப்பட்ட உணவைத்தான் சாப்பிட வேண்டும். இந்த சின்ன சின்ன ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணலாமோ இல்லையோ? அப்போ ஒழுங்கான ஆகாரத்தை சாப்பிடணும், சாத்விகமான ஆகாரமா இருக்கணும், நிறைய சாப்பிட வேண்டியதில்லை, பாதி வயிற்றுக்குத்தான் சாப்பிட வேண்டும், சாப்பிட்டத்துக்கு தகுந்த உடற்பயிற்சி செய்ய வேண்டும். எந்த டாக்டர் இடத்துல போனாலும் இதைத்தான் சொல்ல போறா. மகாபாரதம், வைத்திய சாஸ்திரம் முதலான நூல்களை பார்த்தாலும் இதைத்தான் சொல்ல போறது. அப்ப கர்மம் காரணம்தான். ஒரு நல்ல தேக ஆரோக்கியமா இருக்கக்கூடிய தேகம், அந்த உயர்ந்த புண்ணியத்தை அனுபவிக்கக்கூடிய தேகம், இதை கண்டிப்பா கர்மம் கொடுக்கும். ஆனா அதற்கு பிற்பாடு வெறும கர்மத்தினாலதான் எல்லாம் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் எக்ஸசைஸே பண்ண மாட்டேன், கண்ட கண்ட உணவெல்லாம் சாப்பிடுவேன் என்று இருந்தா கண்டிப்பா ஆரோக்கியம் ஒழுங்கா இருக்காது. அப்ப கர்மம் ஒன்று, பிற்பாடு நாம கைமேல பலன், அப்பப்ப பண்றதுக்கு பலன். ஒழுங்கா நடந்துட்டோம்னா ஒழுங்கா கிடக்க போறது. கோவப்படாம இருக்கிறோம், பேராசைப்படாம இருக்கும், ஆரோக்கியம் நன்னா இருக்கும். அதை விட பித்திருக்காரியங்களை ஒழுங்கா பண்ணணும். குடும்பத்திலே நோய் நொடி படுத்துறது, தீராத வியாதி இருக்குன்னா எங்கேயோ பித்திருக்களுக்கு சாஸ்திரம் சொன்னபடிக்கு பண்ண மாட்டேங்கிறோன்னு அர்த்தம். நம்முடைய மரித்தவர்கள் மூதாதையர்கள் ஆரெல்லாம் போயிட்டாலோ, நம்ம தாயார் தந்தையர்கள் ஆரோ, அவர்களுக்கு வேண்டிய கர்மங்களை ஒழுங்கா பண்ணணும். கர்மங்களை சரிவர பண்ணாத போயிட்டோம்னாலே ஆரோக்கியத்துக்கு கேடு வந்துடும், மன அமைதி குன்றியே போகும். இப்படி பல காரணங்கள். கர்மம் காரணம்னு சொல்லலாம்.
நம்ம ஆசனம் யோகம் இது ஒண்ணுமே பண்ணாதது காரணம்னு சொல்லலாம். பித்ருக்களுக்குரிய கர்மங்களை பண்ணாதது காரணம்னு சொல்லலாம். ரஜோகுணத்தை தவிர்த்துக்கிறதுக்கு வேண்டிய ஒரு நடவடிக்கையும் எடுக்கலேன்னு சொல்லலாம். இதெல்லாம் தான் காரணம். இந்த காரணங்களை நாம தவிர்த்துட்டோம்னாலே, எப்படி நான் சொல்லவே வேண்டாம், அவளுக்கே தெரியும். இந்த காரணங்களை தவிர்த்துட்டாலே நன்கு நோயற்ற வாழ்க்கை கிடைக்கும். நோய் இல்லாமல் இருந்தால் மனநோயும் கூடாது, உடல் நோயும் கூடாது. இருந்துட்டோம்னா ஓஹோன்னு இருக்க போறோம். அப்பதானே ஆனந்தமே கிடைக்கும். ஆக செல்வமும் நோயற்ற வாழ்க்கையும் இது ரெண்டும் தான் தேவை. நோயற்ற வாழ்க்கை, ஆரோக்கியமே செல்வம் என்று கூறினார்.